ஏடிஎம் நான் உங்கள் உமா. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ நியூ சிலபஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ நியூ சிலபஸ்ல அலகு 1ல பாத்தீங்க அப்படின்னா சொல் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே உங்களுக்கு 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த டாபிக் கீழே ஆல்ரெடி நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல அந்த கட்டாய தகுதி தேர்வு இருக்கு இல்லையா, தமிழ் தகுதி தேர்வு, அதுல வந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க. சோ எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? சோ பாருங்க, கேள்வி பாருங்க. ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஷ், மயில் தோகையை டேஷ். சோ கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வினை எச்சங்களும் வினை முற்றும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ வினை எச்சம்னா என்ன, வினை முற்றுனா என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்கலாம், கடைசியா பார்க்கலாம். சோ இந்த இடத்துல என்ன வந்து சேரும் அப்படிங்கறத பாருங்க. சோ என்ன பண்ணணும், ஆப்ஷன்ல இருக்க ஒவ்வொன்றையும் அந்த இடத்துல சேர்த்து எழுதணும். பாருங்க, முதல்ல வரது முதல் டேஷுக்கானது, ரெண்டாவது வருது ரெண்டாவது டேஷுக்கானது. அப்போ மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் சேர்ந்து மயில் தோகையை சேர்த்து அப்படிங்கிறது வராது இல்லையா? அதே மாதிரி குவிந்து குவித்து வராது, பொருந்து பொறுத்து வராது. அடுத்து இதை சேருங்க. பாருங்க, மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஓகேங்களா? சோ விரிந்தன அப்படிங்கிறது இந்த இதழ்களுக்கும், விரித்தது அப்படிங்கிறது தோகைக்கும் வரும். சோ இதுதான் சரியா இருக்கு. இந்த இடத்துல 2 வினைமுற்ற சேர்த்தரும். சோ 8th புக் நியூ புக் இயல் 2ல பாத்தீங்க அப்படின்னா வினை முற்று பத்தியும், இயல் 3ல வினை எச்சம் பத்தியும் இருக்கும். சோ பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வினைச்சொல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு வினையை குறிக்கிறது. ஓகேங்களா? ஒரு செயல் அப்படிங்கறது தான் நம்ம வினைன்னு சொல்லுவோம். அந்த செயலை குறிக்கக்கூடிய சொல் தான் பாத்தீங்க அப்படின்னா வினைச்சொல். சோ வினை எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சொல் வந்து எச்சமா இருக்கும் இல்லையா? சோ எச்சம் அப்படின்னா என்ன, முற்று பெறாமல் இருக்கக்கூடிய சொல் தான் எச்சம். ஓகேங்களா? சோ அப்போ வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சம் பாத்தீங்க அப்படின்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். படித்து முடித்தான், படித்து வியந்தான். அப்ப படித்து அப்படிங்கிற அந்த எச்சம் ஒரு வினையை கொண்டு முடிந்ததுன்னா, முடித்தான் வியந்தான் இதெல்லாம் என்ன, வினை. அப்போ வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வினை எச்சம். இதுவே வினை முற்று அப்படின்னா அந்த முற்று பாத்தீங்கன்னா, அதாவது அந்த வினை முற்று பெற்று இருக்கும். ஓகேங்களா? சோ முற்று பெற்ற வினை சொற்களை நம்ம என்ன சொல்லுவோம், முற்று வினை. அப்படி இல்லை அப்படின்னா வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவே முற்றெச்சம் அப்படின்னு ஒண்ணு தனியா இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு வினைமுற்று இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடியும். அதாவது ஒரு வினைமுற்று எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியும். ஓகேங்களா? சோ அதாவது பாருங்க, வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். படித்தனள் அப்படிங்கறதே ஒரு வினைமுற்று தான். ஓகேங்களா? சோ ஆனா படித்தனள் அப்படின்னு ஒரு எச்ச பொருளா வந்திருக்கு. படித்தாள் அப்படின்னா அது ஒரு வினைமுற்று. சோ இது எச்ச பொருளில் படித்தனள்னு வந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிந்ததுன்னா அதை நம்ம முற்றெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நியூ சிலபஸை பேஸ் பண்ணின டிஎன்பிஎஸ்சில கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பரோட விளக்கங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.